him. என் பார்வை எங்கோ Where my eyes go, என் வாழ்க்கை அங்கே. my eyes ஆமென். follows. சொல்லுங்க, என் பார்வை எங்கோ So where my eyes go, என் வாழ்க்கை my அங்கே. life follows. நம்ம பார்வை ரொம்ப கவனமா இருக்கணுங்க. So we need to be very careful of what we see. அங்கதான் நம்முடைய வாழ்க்கை முடியும். And that is where our life will end. அதனால தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 123:1 சொல்லுகிறான். And that is why the psalmist says in 123:1, என் கண்களை உம்மீது நான் பதிய I will வைக்கிறேன். fix my eyes upon you. உம்மீது ஏறெடுக்கிறேன். I will fix my eyes upon you காரணம் only. என்ன? What is the reason? அது ஒன்றுதான் நிரந்தரம். Because that is the only thing which is அவர் ஒருவர் permanent. மாத்திரம் தான் நிரந்தரம். He is the only one who is eternal. அவர் ஒருவர் மாத்திரம் தான் நம்ம ஆதாரம். He is the only one who is our source. அவர் ஒருவர் மாத்திரம் தான் நமக்கு நம்பிக்கை. He is the only hope for us. அவர் மாத்திரம் தான் மாறாதவராய் He is the இருக்கிறார். only one who never changes. மனுஷனுடைய அன்பு மாறி போகும். The love of men may change. மனுஷனுடைய அன்பு தணிந்து The போகும். love of men may be quenched. ஏன் அவர் மீது கண்களை பதிய வைக்கணும்? Why we should fix our eyes on அந்த him? ஒரு சிங்காசனம் மாத்திரம் தான் It is only that throne அசைக்கப்படாததாய் cannot இருக்கிறது. be shaken. ஆமென். ஆக என் கண்களை அவர் மீது நான் பதிய வைக்கணும். So I should fix my eyes upon him. காரணம் என்ன? Why? வேதத்தில் நாம் பல காரியங்களை தியானித்து வருகிறோம். We are meditating many things from the Holy Bible. வாழ்க்கையில் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது When everything goes well in our lives, நம்முடைய பார்வை நம்முடைய கவனம் அங்கும் இங்கும் திரும்புகிறது, சிதறடிக்கப்படுகிறது. we get easily distracted and our eyes goes here and there. கவனத்தை பல இடங்களிலே நாம் வைக்கிறோம். So we keep our attention on many other எந்த things. இடத்தில் நம்முடைய கவனம் அதிகமா இருக்கிறதோ Wherever our attention is more, நம்முடைய வாழ்க்கை அது பல விதத்தில் பாதிக்கும். it will affect our life in many ஆக ways. நம்முடைய கவனம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. So what we see is very important. கூட்ட ஜனம், Multitudes of people, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். hundreds and thousands of people followed Jesus. அவங்க வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாத அற்புதங்கள், Many miracles which they never saw in their lives. சான்ஸே இல்ல, அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் செய்றாரு. And he does many such miracles. ஆயிரக்கணக்கான ஜனக்கூட்டம் இருக்கிறாங்க. Thousands of people followed him. பக்கத்துல ஒரு கேட்டரர் கிடையாது. There was no caterer to cater எந்த to them. பெரிய ஹோட்டலும் கிடையாது. And there was not a big hotel where they traveled. சமைக்கிறதுக்கு ஒரு பெரிய கிச்சனும் They கிடையாது. didn't have a big kitchen to cook food. சமையல்காரர்களும் கிடையாது. And they did not have any cook for them. எந்த அரிசி பருப்பும் பெரிய அளவுல இல்ல. They did not have rice and dal with them. கூட்ட மக்கள் So multitudes of ரொம்ப people. பசியா களைப்போடு இருக்கும் பொழுது So when they were weary and they were hungry, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5 loaves of bread and 2 fish. பல்லாயிரக்கணக்கான மக்களை போஷித்தார். So he nourished thousands of people. அதெல்லாம் பார்த்து மனுஷன் ஆடி போயிட்டாங்க. Looking at all these miracles, the people were ஜனங்க shaken. அசைக்கப்பட்டாங்க. People were shaken. என்னடா இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில நம்ம பார்த்ததே கிடையாது. Oh, we have never seen such miracles in our யார் lives. இந்த ஆளு? Who is this person? எங்க இருந்து வந்தாரு? Where is he coming from? இவர் பேர் ஜீசஸ்னு சொல்றாங்களே. They are saying his name is Jesus. நாசரேத்தின் இயேசுன்னு சொல்றாங்களே. They say he's a Jesus of Nazareth. ஆக இவர் யார்? Who is he? இவர் எப்படிப்பட்டவர்? What kind of a person is எப்படி he? இவரால் இவ்வளவு அற்புதங்களை செய்ய முடியும்? How could he do so many miracles? ஆக வியாதியஸ்தரை தொடுகிறார். He touches many sick people. அதுவும் பற்பல வியாதியஸ்தர்கள். And that to many kinds of sicknesses. அதுவும் பல சூழ்நிலையில் And different circumstances. வித்தியாசம் பாகுபாடே இல்லாம Without showing any kind of favoritism. எல்லாருக்கும் சுகத்தை பேசுறாரு. He spoke healing for everybody. எல்லாரையும் ஃபீட் பண்றாரு. He fed everybody. எல்லாரையும் He ஆசீர்வதிக்கிறாரு. blessed everybody. ஏழை பணக்காரன் கிடையாது. No rich or poor. ஒரு பயங்கரமான பாவியான ஸ்திரீ, A great sinner, a woman. அவ கூட பர்சனலா பேசுறாரு. He speaks to her personally. யாரா இந்த மனுஷன்? Who is this person? எங்க இருந்து வந்தாரு? Where has he come from? எப்படி இவரால இந்த அற்புதம் செய்ய How முடியும்? could he do all these அவங்க எல்லாம் miracles? முடிவு பண்ணிட்டாங்க. They all decided. இதுக்கு மேல வாழ்க்கையில போதும் எங்களுக்கு. Beyond this, it is enough in our life. இவர் கூட இருந்துட்டாருன்னு சொன்னா If he stays with us, இனி வாழ்க்கையில பிரச்சனையே we கிடையாது. will not face any அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. difficulties. So they came to a decision. அவர் நம்மளை விட்டு போனாலும் Though he may try to leave us and நாங்க go, அவரை விட்டு போகிற மாதிரி இல்ல. we are not going to leave him. ஏன்னா அற்புதங்களை பார்த்தாச்சு. Because they saw miracles. வாழ்க்கை நல்லா இருக்கு. Their life is going on so well. பசியோடு போனாலும் பசியை தணிக்கிறாரு. If they go hungry, he feeds them.
பிரச்சனையோடு போனாலும் பிரச்சனைக்கு If சால்வ் he goes to பண்றாரு. him with problems, he solves those அவர்கிட்ட problems. என்ன இல்ல, What he did not have, எல்லாமே he இருக்கு. had everything. அவர் மாத்திரம் இருந்துட்டா போதும்னு If சொல்லி only he stays with us. அவர் கூடவே சுத்தி சுத்தி ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க. So they cling to him and went wherever he went. அதை தாண்டி Beyond that, சீஷர்கள் இன்னும் நெருக்கமாய் the இருக்கிறார்கள். disciples were too close to Jesus. படவை விட்டு வந்தார்கள், They came out from the boat. வலைகளை விட்டு They வந்தார்கள், left their net and they walked with him. அரசாங்க உத்தியோகத்தை விட்டு They வந்தார்கள். left their government jobs to follow எதை him. விடலங்க, What did they not leave to follow எல்லாத்தையும் him? விட்டுட்டு வந்தாங்க. They left everything and followed him. குடும்பத்தை விட்டு They வந்தாங்க. left their families. ஆக தங்கள் பழைய மார்க்கத்தை விட்டு வந்தாங்க. Therefore left their old religious ways and followed him. எல்லாத்தையும் விட்டு இந்த இயேசுவை நம்பி வந்துட்டாங்க. They left everything and putting their hope in Jesus, எல்லாம் they followed சூப்பரா him. போயிட்டு இருக்குங்க. Everything was going super. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சூப்பரா போயிட்டு இருக்குன்னு Everything சொல்லுங்க. was going super. ஆபத்து அங்கதான் இருக்கு. There was a danger நம்ம there. நினைக்கிறோம் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு We சொல்லி. think when everything goes well, ஆக வாழ்க்கை அப்படி பஞ்சு மெத்தை கிடையாது. life is not a bed of roses. அந்த மாதிரி கிடையாதுங்க. It's not like that. ஆக வாழ்க்கை பாருங்க, So if you see that life, பாஸ்டர் லியா பேசுற மாதிரி just like how Pastor Leah நிறைய said, எலுமிச்சைகளை வீசும். it will throw many lemons on us. ஆண்டவர் இவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். And God prepared them. திடீர்னு என்ன சொல்றாரு, Suddenly what he says, ஜனக்கூட்டத்தை பார்த்து, he looked at the multitudes of people and மத்தேயு said, நீங்க எடுத்துக்கிடுங்க, you take Matthew chapter 14, 14ஆம் அதிகாரம் chapter 14, 22ஆம் வசனம். verse 22. Immediately. உடனே, எல்லாரும் சொல்லுங்க, immediately ன்னு சொல்லுங்க. everybody say immediately. Jesus made his disciples to get into the boat. தம்முடைய சீஷர்களை படவில் ஏறும்படியாக Go சொல்கிறார். before him to the other side தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி while he sent the multitudes away. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில், ரெண்டாக பிரிக்கிறார். so he divides them into two. திரள் கூட்ட ஜனத்தை So one side the multitudes of நீங்க people, போங்க, and he's asking them to go away. எங்கிருந்து வந்தீங்க அங்க போங்க, From where you came, you go back to your place. காரணம் நீங்க எதுக்காக என் பின்னால இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். Because I know for what reason you're following me. என்ன ஆதாயத்துக்காக கூட இருக்கிறீங்க எனக்கு தெரியும். I know for what reason that you're following me. சீஷர்களை பார்த்து He சொல்லுகிறார், looks at the disciples and அவங்க எல்லாம் says, அந்த பக்கம் போகட்டும், let them all go the other way. நீங்க இந்த பக்கம் போங்க. You go this way. உடனே Immediately he compelled them, அவர்களை he நிர்பந்தப்படுத்தினார், made them அவர்களை get துரிதப்படுத்தினார். into the boat. உடனடியாக படகிலே ஏறுங்கள். Why? எதற்காக? எதற்காக? Why? அந்த டைம்ல சீஷர்களுக்கு புரியல. At that time the disciples could not understand. இயேசுவோடு இருந்துட்டா போதும், They thought it's enough they're with நீங்க Jesus. வரீங்களான்னு கேட்கல. And they did not ask, are you coming with நீங்க us? எனக்கு முன்னால போங்கன்றாங்க. And he says, you go before me. அவங்க கேட்டிருக்கலாம், They could have asked him, இயேசுவே நீங்க கூட வந்தா நல்லா இருக்குமே. it would be nice if you travel with us, நீங்க Jesus. வரலையா? Are you not coming with இல்ல us? இல்ல, எனக்கு முன்னால நீங்க போட்ல போங்கன்னு சொல்லிட்டாரு. He said, no, you go before me. நிபந்தனை இல்லாம கீழ்ப்படிஞ்சு போட்ல போனாங்க. Unconditionally they obeyed அந்த and followed his டைமுக்கு அவங்களுக்கு instruction. புரியல. At that time they could not understand. காரணம் என்ன? What is the reason? வேதம் சொல்லுகிறது, The Bible says யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் in the chapter in book of John, யோவான் தெளிவாக அதை அறிகிறார். John, he knew that very clearly. யோவான் 6:15 பார்க்கும் பொழுது, So when we look at John verse 6:15, number 15, verse 15 says, therefore when Jesus perceived that they were about to come and take him by force to make him king. அவரை ராஜா ஆக்கும்படியாக ஜனங்கள் வந்து அவரை நிர்பந்தப்படுத்தப்படினால், இந்த ஜனங்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டார். he understood the thoughts of the people there. அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு படிச்சிட்டாரு. He learned what was there in the mind of the அவர் people. வந்தது பிதாவின் சித்தத்தை செய்ய. He came here to fulfill the will of the Father. அவர் வந்தது ஜீவனை கொடுக்க. He came to give life. அவர் வந்தது சரீரத்தை பிட்க கொடுக்க. He came for his body to be broken. அவர் வந்தது ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்க. He came to redeem us by shedding his blood for ஆனா us. இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? But what does this people do? இவங்க எல்லாம் ஒரு மாற்றத்தை, இது கொஞ்சம் கம்மி, இவங்க அப்படியே விட்டுருங்கப்பா, ஏன் மாத்துறீங்க? ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. So they expected some revolution there. ஒரு மாற்றம். They wanted some change. என்ன மாற்றம்? What kind of revolution did they இன்னைக்கு நிறைய expect? பேருக்கு மாற்றத்துக்கு அர்த்தமே தெரியாம Many இருக்கிறாங்க. people, they do not understand the meaning பக்கத்துல of பார்த்து change. சொல்லுங்க, மாற்றத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிடுங்கன்னு They சொல்லுங்க. understand the meaning of change. ஃபர்ஸ்ட் மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னா என்னையா மாற்றம் வேணும்? When you say you need change, what kind of change are you looking at? அது புரியாம எங்களுக்கு மாற்றம் வேணும். And before understanding that, they say they want இவங்களுக்கு change. ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னாங்க.
they said they wanted a change. என்ன மாற்றம்? What kind of change? ரோமர்கள் இவர்களை அழுத்தினார்கள். The Romans overpowered them. ரோமர்கள் இவர்களை கட்டுப்படுத்தினார்கள். The Romans controlled them. பலவிதமான பாடுகளுக்குள்ளாக்கினார்கள். They were put into many trials by Romans. எங்களுக்கு ரோம அரசாங்கம் வேண்டாம். They said we do not want the government of ரோம Rome. ராஜ்யம் வேண்டாம். We do not want the Roman government to rule இந்த us. இயேசு கூட இருந்துட்டா போதும். It is enough if Jesus stays back இந்த with இயேசு us. எங்களுக்கு ராஜாவா இருந்துட்டா போதும். It is enough if Jesus becomes the king for us. இயேசு அவருக்கு அந்த டிவைன் டிசர்ன்மென்ட் இல்லன்னு சொல்லி இருந்தா, If only Jesus did not have that kind of உடனே divine இயேசு discernment, பிடிச்சிட்டு என்ன பண்ணிருப்பாங்க? immediately they would have caught அவங்களே Jesus ஒரு and done what? சிங்காசனத்தை அமைச்சு அதுல உட்கார வச்சிட்டு நீங்க தான் ராஜான்னு They would have சொல்லிருப்பாங்க. made a big throne and made Jesus sat there and told that you are the king for us. இயேசு உலகத்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரல. He did not come here to establish the பரலோகத்தின் kingdom of the மிஷனை earth. செய்யவே He came வந்தார். to do the mission of the heaven. கரங்களை நல்ல தட்டுங்களே. It was a divine interruption. அது ஒரு தெய்வீக குறுக்கிடுதலாக இருந்தது. அந்த இடத்துல இயேசு குறுக்கிட்டார். Jesus interrupted there. இயேசு குறுக்கிடலன்னு சொன்னா, If Jesus had not interrupted there, இந்த சீஷர்கள் ஏமாந்து போயிருப்பார்கள். these disciples would have had இந்த disappointment. சீஷர்கள் வஞ்சிக்கப்பட்டிருப்பார்கள். The disciples would have been deceived. தங்கள் வாழ்க்கையில் அர்த்தத்தை இழந்து They would போயிருப்பார்கள். have lost the meaning of their life. ஆக இயேசு என்ன செய்கிறார்? So what is Jesus doing here? போட்ல ஏறுங்கன்னு சொல்றாரு. He is asking them to get onto the அவங்க boat. போட்ல ஏறிட்டாங்க. They got into the boat. நடந்தது என்ன? What happened after அங்கு that? பயங்கரம் காத்திருந்தது. There was some danger there. பெருங்காற்றடித்தது. There was a big storm. புயல் வந்தது. And there was a huge storm படகு hit them. மூழ்கும் சூழ்நிலை There was வந்தது. a situation where the boat started sinking. அவங்களுக்கு ஆச்சரியம். They were astonished. இயேசுவின் வார்த்தையை கேட்டு படகில் ஏறினோம். We listened to the words of Jesus and we got into பிரச்சனையில் the boat. ஆபத்தில் சிக்கி இருக்கிறோம். But we are now in danger. அவங்களுக்கு புரியலங்க. They could not understand. இந்த ஜனக்கூட்டத்தோடு இருந்திருந்தால், If only we had stayed back with the இந்த multitude. ஜனங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். The people expected the change there. மாற்றத்திற்கு அர்த்தத்தை அவர்களுக்கு புரியல. They could not understand the meaning of change என்னுடைய there. 36 வருஷம் ஊழியத்துல In my 36 years of ministry, இங்கிருந்து நான் பாலிடிக்ஸ் பேசுனது கிடையாது. I have never spoken about politics from this pulpit. சபைக்கும் பாலிடிக்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. There should not be any connection between church and politics. எந்த பொலிட்டீஷியனுக்கும் இந்த மேடை கிடையாது. This pulpit is not for any எந்த politician. மினிஸ்டருக்கும் இந்த மேடை கிடையாது. This pulpit is not for any minister. இது அப்பாவின் வீடு. This is the house of the Father. அப்பாவை மகிமைப்படுத்தும் இடம். This is the house of to glorify அப்பாவை God. உயர்த்தும் இடம். This is a place where we lift up our அதனால Father இந்த God. பிரின்சிபல்ல நாங்க உறுதியா இருக்கிறோம். So we are very firm in this principle. அரசியல்ல நான் பேசுனது I கிடையாது. have never spoken about politics, ஆனாலும் but ஜனங்களுக்கு போதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். it is my duty to preach to the சில people. காரியங்களை ஜனங்களுக்கு போதகர்கள் பாஸ்டர்கள் சொல்லி கொடுக்கணும். It is very important pastors teach the இந்த people. ஜனங்கள் மாற்றத்தை So எதிர்பார்த்தார்கள். these people expected that change, பிதாவின் சித்தத்தை அல்ல. not the will of the Father God. கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? What should Christians do? இவங்க என்ன செஞ்சாங்க? What did they do? திடீர்னு இயேசு ஒரு ஸ்டார் மாதிரி பார்த்தாங்க. Suddenly they started looking at Jesus as a big star. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா They பார்த்தாங்க. looked at him as a stunt ஒரு master. மிரக்கிள் வர்க்கரா They பார்த்தாங்க. looked at him as a miracle ஓ worker. இவர் ராஜா ஆயிட்ட போதும். Oh, it is enough if he becomes the king. இவர் சிஎம் ஆயிட்டா போதும். It is enough if he becomes the chief இவரை minister. சிஎம் ஆக்கிடலாம். Let us make him the CM. அப்படின்னு சொல்லி துடிச்சாங்க. So they were trying to do all those இன்னைக்கு things. நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. The elections got over in 5 states in our country. சில இடங்கள்ல திடீர்னு ஒரு ஸ்டார் வராருங்க. In some places suddenly a star நான் தான் rises உங்க up. ரட்சகருங்கறாருங்க. And he says that I am your savior. நான் தான் மாற்றத்தை கொண்டு I am the வரேங்கறாருங்க. one who is going to bring the change. நான் தான் அந்த சக்தி இந்த Says சக்திங்கறாருங்க. I am this and that power. மத்தவங்க எல்லாம் கண்டம் பண்ண And ஆரம்பிக்கிறாருங்க. he starts condemning others நம்ம ஆளுங்க people. அப்படியே பிளைண்டா பாருங்க என்ன செய்றாங்க. And what do our people do? ஒரு அடிப்படை அறிவு கிடையாது. They do not have the basic wisdom. யாரா இது திடீர்னு ஒருத்தர் வராரு. Who is this person who is coming ஒரு suddenly? சினிமா கவர்ச்சியில வராரு. He is coming with that cinema fame. சினிமா புகழ்ல வராரு. With that cinema fame he is coming. ஒரு செலிபிரிட்டி ஒரு ஸ்டாரா வராரு. He is coming as a celebrity. என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு? What kind
kind of change is he going என்ன to bring? மாற்றத்தை பேசுகிறார்? What kind of change is he talking அவருடைய about? கொள்கை என்ன? What are his policies? அவருடைய கன்விக்ஷன் என்ன? What are his convictions? கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்ய What போகிறார்? is he going to do for இன்னைக்கு Christians? பாஸ்டர்கள் அடிக்கப்படுகிறார்கள். Today pastors are beaten up. என்ன சபைகள் அடிக்கப்படுகிறது. The churches are beaten up. சபை கட்டிடங்கள் உடைக்கப்படுகிறது. The church buildings are சபை broken. ஆபத்தில் இருக்கிறது. This church is in great danger. பாஸ்டர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். Pastors are in great danger. ஊழியக்காரர்கள் ஆபத்தில் The ministers இருக்கிறார்கள். of God are in big கிறிஸ்தவ danger. ஊழியம் ஆபத்தில் The இருக்கிறது. ministry is itself in ஒரு danger. பயங்கரமான சூழ்நிலையிலே கிறிஸ்தவம் இருக்கிறது. The whole Christianity is in a very யாரா difficult யாரா இது situation. மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்றாரு? Who is this person who's saying he will bring the நமக்காக change? இவர் இருப்பாரா? Will he stand with us? கிறிஸ்தவத்துக்காக இருப்பாரா? Will he stand for Christianity? வெறும் புகழ கொண்டு வந்துட்டா போதுமா? Is it enough if he just brings his fame? ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ்ல வந்தா Is போதுமா? it enough if he comes with his star வெறும் கவர்ச்சியில status? வந்துட்டா போதுமா? Or does he come with that star status to us? அவருக்கு நிர்வாக திறன் இருக்கிறதா? Does he know how to rule a government? அவருக்கு அனுபவம் இருக்கிறதா? Does he have that experience? ஜெனரல் நாலேஜ் Does இருக்கிறதா? he have the general knowledge? என்ன கணக்கு தெரியுமா? Does he know mathematics? பொருளாதாரம் தெரியுமா? Does he know the economy? என்ன மாற்றம்? What kind of a நம்ம change? ஆளுங்களுக்கு ஒண்ணும் புரியலங்க. Our people are not able to வெறும் understand மாற்றம் வேணும், anything. அவ்வளவுதான். They just want the big change. குத்து They beat. குத்து குத்து Okay, they go and put the oath. ஓடு ஓட்டு. They go and cast their oaths. இங்கதான் இருக்கிறீங்களா? Are you all here? கிறிஸ்தவர்கள் கண்கள் திறக்கப்படணும். The eyes of Christians time நான் must பேசிக்கிட்டு open. இருக்கிறேன். The first time I'm talking ஏன்னா about அந்த this. மாதிரி காலகட்டத்தில் நாம் Because we are இருக்கிறோம். living in that kind of a world எந்த now. தலைவன் சபைக்காக இருக்கிறானோ, Whichever leader is standing for the எந்த church, தலைவன் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் whichever leader, whoever is not compromising கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறானோ, and giving the protection for எந்த Christians, தலைவன் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறானோ, the leader which desires that gives importance to அந்த religion, தலைவன் தான் ஆண்டவர் சித்தமா இருக்கணும். and that leader should be the leader ஆண்டவர் who சித்தத்திற்கு நாம் supports நம்மை sovereignty, ஒப்புக்கொடுக்கணும். and he should give to the will of God. திடீர்னு ஒருத்தர் வராரு, And suddenly one person அவர் comes உடனே ராஜாவாக்கிடலான்னு துடிக்கிறாங்க. and they desire to make him as a king. அவர் அஜெண்டா வேறவாக இருந்தது. But his agenda was different. நல்ல கவனிங்க. To listen carefully. He wanted to protect them அவர்களை பாதுகாக்க அவர் from விரும்பினார். bad influence, அந்த கெட்ட அந்த தாக்கத்தில் from இருந்து, evil influence. அந்த ஈவில் தாக்கத்தில் இருந்து, It was a divine interruption, ஆகவே அது தெய்வீக குறுக்கீடுதலாக divine இருந்தது, discernment, தெய்வீக பகுத்தறிவாக இருந்தது, divine protection. தெய்வீக பாதுகாப்பாக இருந்தது. And today இன்றைக்கும் I want to tell you, உங்களுக்கு நான் சொல்ல why விரும்புகிறேன், did Jesus tell them to get into the boat? எதற்காக இயேசு சீஷர்களை பார்த்து படகில் When ஏறுங்கள் என்று everything சொன்னார்? was going good, எல்லாம் நன்றாக போய் why கொண்டிருக்கும் he should பொழுது interrupt, எதற்காக அந்த இடத்திலே அந்த compel them குறுக்கிடுதல் to தேவை? get into the boat? அவர்களை நிர்பந்தப்படுத்தி அந்த கப்பலுக்குள் ஏறும்படியாக It was a divine purpose. அது ஒரு தெய்வீக நோக்கமாக இருந்தது. அவங்க போட்ல ஏறி இல்லைன்னு சொன்னா, If they had not got into the boat, சீஷர்கள் போட்ல ஏறி இல்லைன்னு சொன்னா, if the disciples had not got onto the கீழ்ப்படியலைன்னு boat, சொன்னா, if they had not obeyed to அவங்க the என்ன words of செஞ்சிருப்பாங்க? Jesus, what they would have done? தேவனுடைய சித்தத்தை அறியாமல் போயிருப்பாங்க. They would not have understood the will of God. தேவனுடைய நோக்கத்தை அறியாமல் They would not போயிருப்பாங்க. have understood the purpose of God. Somebody say with me, என்னோடு கூட சொல்லுங்கள், purpose is destiny. தெய்வீக நோக்கம் அதுவே Purpose is விதியாக destiny. இருக்கிறது. நோக்கம் விதியாக இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க நோக்கம். Say purpose. சத்தமா சொல்லுங்க நோக்கம். Purpose விதி. is destiny. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದ್ರು? ಹಣೆಬಾರ ಹಣೆಬಾರ ಹಣೆಬಾರ. Purpose is destiny. தலை எழுத்துங்கறாங்க பாருங்க. So they say it's your fate. ஆக கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தான் என்ன செய்றான்? What does the people of the world do? உன் தலை எழுத்துப்பா. It's your fate. அவன் எழுதிட்டு இருக்கான். He is written on your fate. இப்படி தான் நடக்கணும் உன் வாழ்க்கையில. This is what has to happen அம்மா in your இப்படி தான் life. நடக்கணும் உன் Mother, வாழ்க்கையில. this is what has to அவன் happen in your life. எழுதிட்டான்னா மாத்த If முடியாது. he has written, nothing can உன் தலை change. எழுத்த மாத்த முடியாது. Nobody can change your fate. இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி They முடிவாயிடுச்சு. have decided that this is what has to happen. உலகத்தான் அப்படி The பார்க்கிறான். people of the world see it that ஆனால் way. ஆண்டவருடைய பிள்ளைகள் But the children of God, தலையெழுத்து என்றால், if we say fate and விதி destiny, என்றால், if we say fate, அவர் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கமாகும். it is the purpose that he has got in our lives. ஆமென். இங்க கை வச்சு சொல்லுங்க, அவர் என் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை Say he has வைத்திருக்கிறார். got a purpose in my life.
Listen to this. இதை கவனமாக கேளுங்கள். Influence இந்த and செல்வாக்கு destiny are connected. தாக்கம் மற்றும் விதி இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. Influence and destiny are connected. தாக்கமும் விதியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இந்த இருக்கிறது. ஜனக்கூட்டம் This multitude, சீஷர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தாங்க. they tried to influence the கூடவே disciples வைக்க பார்த்தாங்க. and they wanted them to be with them. பிதாவின் சித்தத்திற்கு மாறாக இயேசுவை ராஜாவாக உடனே வைக்க வேண்டும் என்று Against the will பார்த்தாங்க. of the Father, they wanted to make Jesus as the king immediately. ஆக இயேசு இந்த இடத்தில் So Jesus, if you see in சீஷர்களை this படவில் place, ஏற்றினார். he made them to get onto the boat. காரணம் என்ன? What is the reason? அந்த இன்ஃப்ளூயன்ஸ் The influence there. அவர்கள் தலையெழுத்தை பாதிக்கும். It will change their அந்த destiny. இன்ஃப்ளூயன்ஸ் That influence, ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை it பாதிக்கும். will affect the purpose which God has got for Listen to them. this. இதை கவனமாக கேளுங்கள். Influence doesn't force you. இந்த தாக்கம் உங்களை நிர்பந்தப்படுத்தாது. Influence doesn't force you. இந்த தாக்கம் உங்களை நிர்பந்தப்படுத்தாது. Influence உங்களை நிர்பந்த It கட்டாயப்படுத்தாதுங்க. will not force you. இந்த தாக்கம் பாருங்க, This influence, உங்களை it கட்டாயப்படுத்தாது. will not force you to do உங்களுக்கு something. தெரியாதுங்க. You will not know. It doesn't force you. உங்களை It கட்டாயப்படுத்தாது. forms you slowly. So கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை It உருவாக்கும். forms you. உங்களை உருவாக்கும். Listen. கேளுங்கள். Influence works quietly. இந்த செல்வாக்கு தாமதமாக தான் கிரியை செய்யும். தாக்கம் இந்த தாக்கம், முள்ளமா தாமதமாக கொஞ்சம் கொஞ்சமா தான் வேலை it செய்யுங்க. will start working very slowly. உங்களுக்கே தெரியாது You will not even realize that. யார் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. Who is influencing you? ஒரு 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 பையனை பொண்ணு நான் கவுன்சில் பண்ணேன். I counseled a boy and a girl. ரெண்டு பேரும் 8 வருஷமா பழகிட்டு இருக்காங்க. They were in relationship for 8 years. 8 வருஷமா பழகிட்டு For இருக்காங்க. 8 years. திடீர்னு பையன் சொல்றான் எனக்கு இந்த பெண்ணு வேண்டான்னு சொல்றான். And suddenly the boy says that I do not அந்த want this பெண்ணு girl. அழுகையில இருக்கறா. And the girl is crying. மனம் உடைஞ்சு போய் இருக்கறா. She is broken in her heart. கவுன்சிலிங் பண்ண அவனுக்கு. I counseled that boy. ஏண்டா தம்பி 8 வருஷம் பழகினியே. And I said you moved with her for 8 ஏதாச்சும் ஒரு years. வேலிட் ரீசன் கூட வேண்டான்னு சொல்றதுக்கு. You give me one valid reason ஒரு for strong saying no to reason this கூட girl. வேண்டாங்கிறதுக்கு. Give me one strong reason for அவனால saying சொல்ல no. முடியல. He could not say even one. கடைசில நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். And finally I came to a இவனை conclusion. யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. Somebody is influencing him. தெரியாதுங்க. We do not know. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க மாறுவாங்க. Very slowly only they will change. Influence works quietly. ஆகவே இந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை It செய்யும். shapes your values. உங்களுடைய அந்த வேல்யூஸை அது It உருவாக்குகிறது. shapes your values. நீங்கள் எதற்கு மதிப்பு கொடுக்கிறீர்களோ அதை மாற்றுகிறது. நீங்க குடும்பத்துக்கு மதிப்பு கொடுக்கறீங்களா? If you are giving value to your family, நீங்க உறவுக்கு மதிப்பு are கொடுக்கறீங்களா? you valuing your relationship? நீங்க அண்ணன் தம்பி உறவுக்கு மதிப்பு Are you giving கொடுக்கறீங்களா? value to the relationship with your siblings? வெளியில ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் Some influence from உங்க outside, குடும்பம் ஒண்ணா இருக்கிறத பிடிக்கலன்னு and they சொன்னா, do not like your family in unison. உங்க உறவு நல்லா இருக்கிறத பிடிக்கலன்னு If they சொன்னா, do not like the relationship that you நீங்க have, சந்தோஷமா இருக்கிறத பிடிக்கலன்னு they do சொன்னா, not like to see that you are happy, பொறாமை கண்கள் the jealous eyes அதை கெடுக்க will முயற்சிக்கும். try to spoil that, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண and they will முயற்சிக்கும். try to influence you. உங்களுக்கே தெரியாது. You may not even அப்பா understand மேல that. இருந்த பாசம் கம்மியாயிடும். The love that you had for your அம்மா father, it மேல goes இருந்த down. பாசம் The கொஞ்சம் love கொஞ்சமா, that you have on your mother starts நீங்க going down. நேசிக்கிறவர்கள் மீது வைத்திருந்த பாசம் And the people whom you love, it starts அந்த going down. அன்பெல்லாம் கம்மியாயிட்டே இருக்கும் All பாருங்க. those love starts going காரணம் down. என்ன? What is the அது reason? ஸ்லோவா வர்க் பண்ணுங்க. Because it starts ஒரு working நாள் very slowly. குடும்பம்னு சொல்லி மதிப்பு கொடுத்தீங்க. One day you gave value to your family. அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லி மதிப்பு You gave கொடுத்தீங்க. value to your siblings. என் குடும்பம் எனக்கு முக்கியம். You said my family எங்க is அப்பா அம்மா எனக்கு important. முக்கியம். My parents are என் கூட important. பிறந்தவங்க முக்கியம். My siblings are என் important to partner me. எனக்கு முக்கியம். My partner is important என் to சபை me. எனக்கு My முக்கியம். church is என் important to me. வேதம் எனக்கு My முக்கியம். Bible is என் important to ஆண்டவர் எனக்கு me. My முக்கியம். God is important to me. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எனக்கு முக்கியம். My Sunday service is important என் to me. அழைப்பு எனக்கு My முக்கியம். calling is என் important to me. ஊழியம் எனக்கு My முக்கியம். ministry is important to me. ஆமென். எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமா இருந்ததோ Whatever you said were important to அந்த you, இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுதுங்க? what happens to that கொஞ்சம் influence? கொஞ்சமா உங்களுக்கு கொண்டு போயிரு. It just takes you away It slowly. shapes your values. It shapes your values. Once you yield or allow, நீங்கள் அதற்கு விட்டு
கொடுக்கும் பொழுது it will adjust your priorities. உங்களுக்கு எதற்கு முதல் உரிமை கொடுக்கிறீர்களோ அதையே மாற்றிவிடும். Adjust your priorities. நீங்கள் அதை மாற்றி விடுவீர்கள். நீ எதுக்குப்பா வார வாரம் சர்ச்சுக்கு போறமா? Why are you going to the church every உனக்கு வேற Sunday? வேலையே கிடையாது. Don't you have any other job? ஒரு சண்டே போலனா என்ன ஆயிடும்? What happens if you do not go to the ஒரு church one சண்டே day? டிரான்ஸ்லேட் பண்ணலனா என்ன One ஆயிடும்? Sunday if you don't translate, what ஒரு happens? சண்டே வாசிக்கலனா என்ன ஆயிடும்? One Sunday if you don't play, what ஒரு சண்டே happens? பாடலனா என்ன ஆயிடும்? One Sunday if you do not sing, what happens? இன்ஃப்ளூயன்ஸ்ங்க. So that is called as influence. இன்ஃப்ளூயன்ஸ். Influence. அப்ப priority மாறி போகுது. So their priorities changes. பிராக்டிஸ்க்கு வர்றது They கிடையாது. do not come for practice. சண்டே வர்றது They கிடையாது. do not come on Sundays. priorities மாறி So போச்சுங்க. their priorities changes. வெளியில ஏதோ ஒரு காரியம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. Something outside is ஏதோ influencing you. ஒண்ணுக்கு நீங்க விழுந்து போய் For இருக்கிறீங்க. something you fall for it. Influence works quietly. ஆகவே இந்த தாக்கம் மிகவும் மெதுவாக வேலை It செய்கிறது. redefines your desires. உங்களுடைய ஆசைகளை அதை மாற்றி அதை உங்க காண்பிக்கிறது. ஆசைகள். Your desires. எங்க அம்மானா எனக்கு ஆசை. I love my எங்க mother. அப்பானா எனக்கு ஆசை. I love my father. என் சபைனா எனக்கு ஆசை. I love my church. எத்தனையோ நல்ல காரியங்கள் மீது ஆசை வைத்திருக்கீங்க. I have desire on many good things. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசை போயிட்டே But இருக்கும் பாருங்க. slowly I am losing all my desires. காரணம் என்ன? What is the reason? எல்லாரும் சொல்லுங்க இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுங்க. Everybody say influence. Influence works quietly. ஆகவே இந்த தாக்கம் மிகவும் It மெதுவாக shifts your கிரியை focus. செய்யும். அது உங்களுடைய கவனத்தை திசை It shifts திருப்பும். your focus. உங்களுடைய கவனத்தை திசை And திருப்பும். most dangerously. அது மிகவும் அபாயகரமானது. It often happens எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். without you realizing நீங்கள் it. அதை நடக்கிறது என்று நீங்கள் நினைப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கே தெரியாது. You will not know about it. சொல்லுங்க கவனமா இருங்கன்னு சொல்லுங்க. say be careful. கவனமா இருங்க. Be careful. உங்களுக்கே தெரியாம நீங்க தூர You போயிட்டே may not even realize and you keep going away. ஒரு நடமாடும் பிணமா தான் காண்பீங்க. Like a walking dead body you would be. பாஸ்டர் Pastor. வீட்ல சந்தோஷமா இருப்பாரு பாஸ்டர். He would be happy in the house, அவ Pastor. ஹாப்பியா இருப்பா பாஸ்டர். She would be always happy in the house. எல்லாரும் கூட சாப்பிடுவா பாஸ்டர். She would sit and eat with everybody. இப்பெல்லாம் ஆளு மாறியாச்சு. But now she has changed. என்ன நடக்க தெரியல. I don't understand what is தனியா happening. போயிடுறா. She goes alone. தனியா போறான். He goes என்ன alone. நடக்க தெரியல. Don't understand what is happening. எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க. Everything is influence. இங்க தான் இருக்கீங்களா? Are you all here? Listen. கவனியுங்கள். Influence doesn't force you. It forms you. தாக்கம் உங்களை நிர்பந்தப்படுத்தாது, உங்களை உருவாக்கும். Influence doesn't shout. இந்த தாக்கம் சத்தம் போடாது. It doesn't shout. அது சத்தம் போடாது. It slowly shifts. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி Influence is செய்துவிடும். so powerful. ஆகவே இந்த தாக்கம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Because ஏனென்றால் influence works through repetition. இந்த தாக்கமானது மறுபடியுமாக ஒரு காரியத்தை செய்து பண்ணுகிறது. பலவிதமான மாற்றங்கள். Amen. It works by repetition. திரும்பவுமாக செய்கிற ஒரு காரியம் ரொம்ப மூலமாக. கவனமா இருக்கணுங்க. You need to be very careful. What you see repeatedly, நீங்க எந்த ஒரு காரியத்தை திரும்பவுமாக பார்க்கிறீர்களோ, you eventually accept it. அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். எதை நீங்க ரொம்ப திரும்ப மீண்டுமா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, The one which you repeatedly keep seeing things, அது தாக்கத்தை it ஏற்படுத்துகிறது. would bring the influence நீங்க there. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே If you இருந்தீங்கன்னு சொன்னா, continue to see reels, பார்த்துனே இருந்தீங்கன்னு சொன்னா, if you continue to see அது reels, உங்களை தாக்குகிறது. it starts உங்க influencing you. மைண்ட கரப்ட் It பண்ணுகிறது. corrupts your அது mind. கீழ்டாய் போயிடுறீங்க. And you yield yourself to நீங்க அதை that. ஏத்துக்கிடுறீங்க. And you accept that. அதுதான் சத்தியம்னு சொல்றீங்க. And you say that is the truth. அதுதான் உண்மைன்னு And சொல்றீங்க. you say that is the truth. அதுதான் சரின்னு சொல்றீங்க. You say that is the right thing. அவன் தான் சரின்னு Say சொல்றீங்க. he is the right person. ஆக ஒண்ணும் புரியாதுங்க. பிளைண்ட் அப்படியே விழுந்து போறோம். Blindly we fall for it. Influence work through attention. நம்முடைய கவனத்தின் மூலமாக இந்த தாக்கம் வேலை What செய்கிறது. you give your attention to, எதற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களோ, you give access to. அதற்கு நீங்கள் உங்கள் வழியை கொடுக்கிறீர்கள். எதுக்கு நீங்க கவனத்தை கொடுக்கிறீங்களோ, Whatever you give your attention, அதுக்கு உங்க உள்ளத்தை திறக்கறீங்க. you open your hearts and give access. எதை நாம் பார்க்கிறோமோ, Whatever we see, சத்தமா சொல்லுங்க, பார்வை எங்கோ, say where my eyes பார்வை go, எங்கோ, where my eyes என் go, வாழ்க்கை அங்கே. my life என் follows. பார்வை ரொம்ப ரொம்ப So முக்கியம். what I see is very எதை very நான் important. பார்த்துக்கிட்டே What I இருக்கிறேனோ, continue to see, அதுக்கு என் அனுமதி இருக்கிறது. I have the permission for that. And thirdly, மூன்றாவதாக influence work through
admiration. இந்த தாக்கமானது ஒரு ரசிப்பின் காரியம் மூலமாக வேலை செய்கிறது. Are you here? இங்கதான் இருக்கீங்களா? What you admire. எதை நீங்கள் மிகவும் அதிகமாக What you ரசிக்கிறீர்களோ, admire. எதை ரசித்து யாரை பார்க்கிறீர்களோ, நீங்க ரசிக்கிறீங்க? whomever you really admire, யாரை எதை நீங்க ரசிக்கிறீங்க? whatever thing that you admire ஒரு the most, காரியத்தை ரசிக்க 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 you continue to admire something. you start imitating. அதை போலவே நீங்கள் மாறி You விடுகிறீர்கள். start imitating. அதை போலவே நீங்கள் செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்கள். ஒரு ஸ்டாரை நீங்க ரசிக்க ரசிக்க, When you continue to admire a movie ஒரு star, செலிபிரிட்டியை ரசிக்க ரசிக்க, when you continue to admire a celebrity, நீங்க ரசிக்க ரசிக்க நீங்க என்ன செய்வீங்க? அந்த ஸ்டார் மாதிரியே நடக்க when you ஆரம்பிச்சிருவீங்க. continue to admire that person, you start walking like that இப்ப star. நிறைய பேர் சைக் ஆயிட்டு இருக்காங்க. Many people have become psychs. நிறைய பேர் மென்டல் ஆயிட்டு Many இருக்காங்க. people are mentally அந்த disturbed. ஹேர் ஸ்டைல் பார்த்தா சொல்லிருவீங்க, If you look at their hairstyle, you இந்த may say பையன் that, யாரை இமிட்டேட் பண்றான்னு who is சொல்லி. he imitating? அந்த மேக்கப்ப பார்த்தாலே சொல்லிருவீங்க, If you look at the makeup, you இந்த will பொண்ணு say, யாரை இமிட்டேட் பண்றாங்கன்னு சொல்லி. who is that girl அதே மாதிரி imitating? ஆயிடுவான் நம்ம ஆளுங்க. And we people become like that, those அதே stars. மாதிரி அவுட்ஃபிட் தான். A same kind of outfit they would wear. இங்க தான் இருக்கிறீங்களா? Are you all here? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. They would start influencing them. அவங்க நடக்கிற மாதிரியே நடக்கிறது. And they would start walking the way அந்த the stars walk. ஒரிஜினல் வாய்ஸே போயிடும் சிஸ்டர். And they would lose their original voice அந்த also. ஸ்டார் எப்படி பேசுறாரோ அப்படியே பேச They would ஆரம்பிச்சிருவாங்க. start speaking like how the star would எல்லாமே speak. அப்படிதாங்க. Everything is like that. சினிமால பாருங்க, In movie you see, ஒரு கையில 10 பேர் அடிப்பாங்க, with one hand he will beat ஒரு 10 கையில people. சுத்தி சுத்தி அடிப்பாங்க. He will சுத்தி சுத்தி வரவங்களெல்லாம் ஒருத்தனை இப்படி அடிப்பான், ஒருத்தனை இப்படி அடிப்பான், இங்க ஒரு கை போகும், இங்க ஒரு கை போகும், கால் அது எப்படி போகும் தெரியாது. he'll do great stunts with his hands and beat people. ஒரு ரயில்வே கோச்ல இருந்து இன்னொரு கோச்சுக்கு He will ஜம்ப் jump பண்ணுவான். from one railway coach to another அந்த coach. கார் ஸ்டண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு If you சொன்னா, look at all the car stunts, அடேப்பா என்ன கார் ஓட்டுறான் பாருங்க. how beautifully he is எங்க driving the ஹீரோ car. பாரு எத்தனை பேர் அடிக்கிறான்னு Look சொல்லி. at that hero, he is hitting many. ஆனா அந்த ஹீரோ கேரவான்ல உட்கார்ந்து இருப்பாரு. But that hero would be sitting அந்த in the ஃபைட் சீன் ஷூட் caravan. பண்ணும் பொழுது When they shoot the நல்ல fighting ஏசி scene, கேரவான்ல he உட்கார்ந்துட்டு would be sitting in his AC நல்ல caravan கோக்கு என்ன எல்லாம் குடிச்சிட்டு and he would be having all நல்ல soft ஜாலியா drinks ரெஸ்ட் எடுத்துட்டு and he இருப்பாரு. would be taking rest there. யாரோ டூப் ஸ்டண்ட் செய்றவங்க பண்ணிட்டு But இருப்பாங்க. a dupe stunt would be doing நம்மால there. அப்படியே நம்பிடுவான். And our people would believe அந்த that. சினிமா தியேட்டர்ல இருந்து வெளியே வரான் பாருங்க, And he comes out of the cinema theater அப்படியே வருவான் பாருங்க. and he would come the same way the hero walks. அந்த அதே 10 பேர் அடிச்ச ஆளு சினிமால The same person who hit 10 people, வெளியே வந்து அதே மாதிரி டயலாக் அடிச்சா when he comes and says the same dialogue ஒரு outside, குட்டி பையன் தட்டுன்னு தட்டிட்டு போயிட்டே a இருப்பான். small boy can hit him and put him down. எல்லாம் நிஜத்துக்கு ஆகாது. So it is not in reality. எதை அட்மயர் பண்றோமோ. Whatever we admire. Proverbs chapter number 4 நீதிமொழிகள் 4 verse number 23. 23வது வசனம். Watch over your heart உங்கள் இருதயத்தை with காத்துக்கொள்ளுங்கள் all diligence, எல்லா காவலோடும், for from it flow the springs of life. அதனிடந்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். Guard your heart. ஆகவே உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். Listen to this. இதை கவனமாக கேளுங்கள். The heart is shaped by what enters it. இந்த இருதயமானது எதை நாம் நம்புகிறோமோ அதனால் உருவாக்கப்படுகிறது. The heart is shaped by what enters it. இந்த இருதயமானது எது அதற்குள்ளாக போகிறதோ அதை அது உருவாக்குகிறது. Somebody said like this. யாரோ ஒருவர் இப்படியாக சொன்னார்கள், Show me what holds your attention. எது உங்கள் ஈர்ப்பை ஈர்க்கிறதோ I அதை will show you the direction of your life. உங்கள் வாழ்க்கையின் திசையை நான் உங்களுக்கு காட்டுவேன். Show me what holds your attention. உங்கள் ஈர்ப்பை எது கட்டுப்படுத்துகிறதோ I அதை will show காட்டுங்கள். you the direction of your life. உங்கள் வாழ்க்கையின் திசையை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று சொல்லுங்க, அப்பாவின் சித்தம் சொல்லுங்க. say it's God's will. Amen. Eyes on Jesus நம்முடைய கண்கள் இயேசுவின் is மேலே. the only way to escape நாம் தப்பிப்பதற்கு அது ஒன்றே வழியாக from இருக்கிறது. the influence of this material world. இந்த உலகபூர்வமான காரியங்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் Listen to this. இதை கவனமாக கேளுங்கள். Influence இந்த தாக்கம் is the invisible hand அது நம்ம காணக்கூடாத ஒரு கரமாக இருக்கிறது, That shapes. காண முடியாத கரம். that shapes a visible destiny. நாம் பார்க்கக்கூடிய விதியை மாற்றுகிற
நாம் பார்க்க கூடாத இந்த கரமாக influence இருக்கிறது. பாருங்க. இந்த அது தாக்கமானது ஒரு காணாத கை மாதிரிங்க. it is like an invisible hand. உங்களுக்கே தெரியாது. You may not even understand. ஏதோ ஒரு சக்தி உங்களை கொண்டு போயிட்டு இருக்கு. There is some power which is pushing you. ஏதோ ஒரு சக்தி உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டே There போயிட்டு is இருக்கு. some power which is holding your hand உங்களுக்கு and நல்லா taking you. தெரியும். You know that very அதில் well. ஆபத்து இருக்கிறதுன்னு And there is சொல்லி. danger in that. அதில் என்ன விபத்து இருக்கிறதுன்னு சொல்லி. There is danger in that. There அதில் is வெட்கம் accident. இருக்கிறதுன்னு சொல்லி. There is shame in that. அதில் அவமானம் இருக்கிறதுன்னு There is சொல்லி. shame in that. ஆண்டவரை விட்டு அது உங்களை வெளியே கொண்டு போகும் சொல்லி தெரியும். You know very well that it will take you away from God. ஆனாலும் Even then, நாம் என்ன செய்கிறோம்? what are we doing? அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு இணங்கி போகிறோம். We yield ourselves to that influence. லிசன், இதை கேளுங்கள். இந்த சீஷர்கள்ல These இந்த disciples, ஜனக்கூட்டத்தோடு இருந்திருந்தாங்கன்னு சொன்னா if they would have continued with that multitude of people, ஆபத்தில் சிக்கி they இருப்பார்கள். would have caught in danger. I have few minutes. கொஞ்ச நேரம் தான் இருக்கு எனக்கு. Interruption இந்த குறுக்கீடுதல், and storms are connected. இந்த இந்த குறுக்கீடலும் புயலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. Influence and storms are connected. இந்த தாக்கமும் புயலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக Interruption and இருக்கிறது. storms are connected. குறுக்கீடலும் இந்த புயலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு குறுக்கிட்டாருன்னு சொல்லுங்க. Say Jesus interrupted. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு குறுக்கிட்டாரு. Jesus interrupted. தம்பி கொஞ்சம் நில்லுன்னு சொன்னாரு. He says, brother, you please stop. தங்கச்சி கொஞ்சம் நில்லுன்னு சொன்னாரு. Sister, stop please. இயேசு ரெட் flag காட்டினாரு. Jesus showed the red flag கொஞ்சம் there. காத்துருன்னு சொன்னாரு. Be patient for some காத்துருன்னு time. சொன்னாரு. He said tarry for some இயேசு time. இன்டரப்ட் பண்ணாருங்க. Jesus interrupted போட்ல there. போக சொன்னாருங்க. He asked them to get on அங்க to the என்ன boat. காத்திருந்தது? What waited for them ஆபத்து there? காத்திருந்தது. There was a danger there. என்னப்பா What God? அவர் பேச்சை கேட்டு போட்ல ஏறணும். We listened to his words and we got ஆபத்து into the boat. இருக்கு. There is a danger there. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த ஆபத்தே பரவாயில்லைன்னு சொல்லுங்களேன். That danger is fine. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த ஆபத்து பரவாயில்லைன்னு Say சொல்லுங்களேன். that danger is fine with us. ஒரு நாளைக்கு முன்னால One day before, எல்லாமே சூப்பர். everything was going well. ஆயிரக்கணக்குல சாப்பிட்டாங்க. Thousands of people, they ate. மிராக்கிள்ஸ் நடந்தது. Miracles happened. அடுத்த நாள் அவர் பேச்சை கேட்டோம். Next day we listened to his words. புயல்ல சிக்கி இருக்கிறோம். We got into the storm now. அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, Those who love Jesus, அவர் வார்த்தைக்கு those who கீழ்ப்படுகிறவர்களுக்கு, obey to his words, அவர் சித்தத்தை those செய்கிறவர்களுக்கு who do the will of God, சகலமும் all things, சகலமும் all things, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். it works together for good. சொல்லுங்க, புயல் நல்லதுன்னு Say சொல்லுங்களேன். storm is good. சத்தமா சொல்லுங்க, புயல் நல்லது. Storm is good. அந்த 10,000 பேர் சாப்பிட்டதும் நல்லது. It is good that 10,000 people were fed. அற்புதமும் நல்லது. Those miracles were good. இந்த புயலும் நல்லது. The storm is also காரணம் good. என்ன? What is the reason? Romans 8:28, all things work together for good. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. If not for the storm, அந்த புயல் இல்லை என்றால் they would have missed doing God's will. தேவனுடைய சித்தத்தை செய்ய அவர்கள் தவறி They would இருப்பார்கள். have gone away with the crowd. அந்த கூட்டத்தோடு கூட அவர்கள் Missed போயிருப்பார்கள். their destiny. அவர்களுடைய அந்த டெஸ்டினியை, அந்த இலக்குவை அவர்கள் விட்டு We all விட்டிருப்பார்கள். know this saying. இதெல்லாம் நமக்கு தெரியும். The will of God cannot lead you where the grace of God cannot keep you. தேவனுடைய கிருபை காக்க முடியாத இடத்திற்கு தேவனுடைய சித்தம் உங்களை வழி நடத்தாது. Amen. Can I repeat it again? நான் திரும்பவுமாக It சொல்கிறேன். is there. The will of God தேவனுடைய சித்தம் cannot lead you உங்களை வழி நடத்தாது. where the grace of God cannot keep you. தேவனுடைய கிருபை காக்க முடியாத இடத்திற்கு தேவனுடைய சித்தம் உங்களை வழி நடத்தாது. Amen. The will of God led them into the boat. ஆகவே தேவனுடைய சித்தம் அவர்களை அந்த And படகில் they ஏற encountered அனுமதித்தது. the storm. அந்த இடத்திலே அவர்கள் புயலை சந்தித்தார்கள். Since they yielded themselves, அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தது நிமித்தமாக, since they accepted His will, அவருடைய சித்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதினாலே, obeyed in getting into the boat, அவர்கள் கீழ்ப்படிந்த அந்த படகிலே they ஏறினார்கள். encountered the storm. அந்த புயலை அவர்கள் சந்தித்தார்கள். God's grace ஆனால் தேவனுடைய கிருபை kept them going. அவர்கள் அங்கே போகும்படியாக Kept them கிருபை alive. செய்தது. அங்கே உயிரோடு இருக்கும்படியாக கிரியை செய்தது. ஹalleluya. தேவனுடைய கிருபை, God's grace, தேவனுடைய கிருபை God's grace, தாங்காத இடத்திற்கு, the one which cannot hold it, காக்காத இடத்திற்கு the one which cannot protect தேவனுடைய it. சித்தம் உங்களை நடத்தாது. God's will not take you that kind of தேவனுடைய a place. சித்தத்தில் இருக்கிறவரை, Till you are in God's will, தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறவரை, till you remain in God's எந்த will, பெருங்காற்றிலும், whatever huge storm எந்த that may புயலிலும், be, whatever storm எந்த that may be, பெருவெள்ளத்திலும், whatever flood it may எந்த be, பேய்மழையிலும், what may be torrential எந்த rain it may சோதனையிலும், be, in whatever trials that உங்களுக்கு you may go விரோதமாக through, எந்த சக்தி வந்தாலும், whatever power that may rise up தேவ against you, சித்தத்தில் இருக்கிறவரை, as long as you live in God's will, தேவ கிருபை உங்களை காக்கும். God's grace will lead you, will போதாதுங்க, protect you.
போதாதுங்க. Turn to somebody and say, the storm is not against you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புயல் உங்களுக்கு எதிராக The நடக்குது. storm is not against you. இந்த புயல் உங்களுக்கு எதிரானது கிடையாது. The storm is there to protect you. உங்களை காப்பாற்றும்படியாக அந்த புயல் அந்த இடத்துல சொல்லுங்க, இருக்கிறது. புயல் உனக்கு எதிரி அல்லன்னு சொல்லுங்க. Say storm is not an enemy எந்த to you. சோதனையும் உனக்கு எதிரி அல்ல. No trial is an enemy to you. ஆமென். எந்த பாடும் உனக்கு எதிரி அல்ல. Nothing, no problem is an enemy The to you. storm was protecting them. அந்த புயல் காற்று அவர்களை பாதுகாத்தது. Let me close with this. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். Write it down. எழுதிக் கொள்ளுங்கள். Better to be in a storm with Jesus will than in comfort outside. His purpose. அவருடைய நோக்கத்தை விட்டு வெளியே சௌகரியமாக இருப்பதை விட இயேசுவோடு புயலின் மத்தியில் இருப்பது சிறந்தது. இன்னொரு வாட்டி வாசிங்க சிஸ்டர். அவருடைய நோக்கத்தை விட்டு வெளியே சௌகரியமாக இருப்பதை விட இயேசுவுடன் புயலில் மத்தியில் அவருடைய இருப்பது நல்லது. நோக்கத்தை விட்டு வெளியே சுகமாய் இருப்பதை விட, சொல்லுங்க, அவருடைய நோக்கத்திற்கு வெளியே, living outside அவருடைய his சித்தத்துக்கு purpose, வெளியே living outside his will, சுகமாய் இருப்பதை விட to have a comfortable life, அவருடைய சித்தத்தை செய்து doing his will. புயலில் இருந்தாலும் It பரவாயில்லைங்க. is okay if we remain in the storm. புயலில் இருந்தாலும் It is பரவாயில்லைங்க. okay if we remain in the storm. கர்த்தர் நடத்துவார். God will lead us. இன்னைக்கு நம்மளை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனுங்க? So what should influence us எது today? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனுங்க? What should influence us என்ன today? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனும்னு சொன்னா, If something has to influence கல்வாரி me, மாத்திரமே. it is only the cross of கல்வாரி Calvary. அன்பு மாத்திரமே. It is the love of the cross என்ன of இன்ஃப்ளூயன்ஸ் Calvary. பண்ணனும்னு சொன்னா, If something has to இந்த influence இயேசு me, மாத்திரமே. it's only this Jesus. அவருடைய வல்லமை It's மாத்திரமே. only his power. அவருடைய சத்தியம் மாத்திரமே. only his truth. அவருடைய வாழ்வளிக்கும் வார்த்தை It is only மாத்திரமே. his life-giving word. அதுதான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் And பண்ணனும். that only should influence அதுதான் me. எல்லா சூழ்நிலையிலும் That is the one which in all situations என்னை வெற்றியாய் will lead me வெற்றி நடை போட victoriously. வை.